எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கபடி விளையாட்டு இப்படி ஒரு விபரீதத்துல முடியும் சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நல்லா தான் கபடி விளையாண்டுட்டு இருந்தோம். டெய்லியுமே கபடி விளையாடுவோம். நாங்க பண்ண ஒரு தப்பு, ஒழுங்கா வார்ம் அப் எடுக்காம எடக்க முடக்க விளையாண்டதான் ஒரு பெரிய தப்பா போயிட்டு சின்ன சின்ன அடிபட்டு இருந்துச்சு. அதை பெருசா எடுத்துக்கிடாம விளையாண்டுகிட்டே இருந்தோம். இப்போ என்னோட கை உடைத நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டு எங்களோட 1-2 கவன குறைவுனால நாங்க பண்ண ஒரு பெரிய தப்பு. எங்க ஊர்ல டீம் பசங்க கூட கபடி விளையாடும் போது ஒழுங்கா வார்ம் அப் எடுக்காம சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே விளையாடுவோம். கபடியில ஃபுல் கவனத்தை வைக்காம ஜாலியா விளையாண்டுட்டு இருப்போம் ஊர்ல விளையாடுறதுனால. அதே மாதிரி நான் ரைடு போகும்போது பேசிக்கிட்டே விளையாண்டுட்டு இருந்தோம். இனி வெளியே தள்ளுறேன்னு சொல்லிட்டு வெளியே தள்ளும் போது நான் எடக்க முடக்கா விழுந்து என் மேல டீம் பசங்க 2 பேர் விழுந்து கை மடங்கிட்டு கை வேற ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுட்டு நாங்களும் சுளுக்கு எதுவும் பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு டீம் பசங்களால் மூலரப்பட்டில் போய் தடவை போயிட்டு அவங்களும் சவுல பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போட்டு கையை அசைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. நைட்டு ஃபுல்லா நல்ல கை விங்கிட்டு அசைக்க கூட முடியல. அடுத்த நாள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல தோள்பட்டையில ஒரு எலும்பு உடஞ்சிடுச்சு. மருத குளத்துல ஒரு அண்ணன் மாவு கட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் கெட்டு போட்டாச்சு. 25 நாள் கெட்டு போடணுமா, இனி கவனமா இருக்கணுமா, கபடி தான் விளையாடுவோமா, என்ன ஆக போகுதுன்னே தெரியல.